சரி உட்காருங்க நீங்கள். இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி வந்து நம்ம மிராக்கிள் ஹிந்தி டியூஷனில் பாராகடியில் உள்ள பிஹெச்ஏ பா என்ற லெட்டரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிஹெச்ஏ பா அப்படின்றது வந்து பாராகடி லெட்டர். இந்த பாராகடி லெட்டரில் பிஹெச்ஏ பான்றது தமிழில் எழுத்து கிடையாது. அதனால் பிஹெச்ஏ பா அப்படின்னா பா அப்படின்னு மனசுக்குள்ளேருந்து வரணும். பாரத் அப்படின்னா பா போடுறோம் இல்லையா, அந்த பா. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிஹெச்ஏ பா சீக்வல் ப்ளஸ் ஆ சீக்வல் டு பா, பிஹெச்ஏ பா. நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் ஆ சீக்வல் டு பா என்ற நெடில் எழுத்து. நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் இ சீக்வல் டு பி அப்படின்ற குறில் எழுத்து. நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் இ சீக்வல் டு பி என்ற நெடில் எழுத்து. நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் ஊ சீக்வல் டு பூ என்ற குறில் எழுத்து. நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் ஊ சீக்வல் டு பூ என்ற நெடில் எழுத்து. நெக்ஸ்ட்டு, அதாவது தமிழில் வந்து ஒரு எழுத்து மேலே தலைமையில் புள்ளி வைக்கிற மாதிரி ஹிந்தியில் புள்ளி கிடையாது. இந்த புள்ளிக்கு பதிலாக இந்த கீழே இந்த சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் புள்ளி. இப்பு ப்ளஸ் குரு சீக்வல் டு குரு. பா லெட்டரு கீழே ஒரு சின்ன சி சிம்பிள் போட்டால் அது வந்து குரு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் ஏ சீக்வல் டு பே அப்படின்ற எழுத்து. அந்த பிஹெச்ஏ பான்ற எழுத்து மேலே ஒரு ஸ்ட்ரோக் போட்டால் அதை வந்து பே அப்படின்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் ஐ சீக்வல் டு பை அப்படின்ற உயிர்மை எழுத்து. இப்பு ப்ளஸ் ஐனா அந்த பான்ற எழுத்துக்கு மேலே 2 ஸ்ட்ரோக் போட்டால் அதை வந்து பைன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் ஓ சீக்வல் டு போ அப்படின்ற எழுத்து. இந்த பான்ற எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரோக் போட்டோம் அப்படின்னா அதை வந்து போன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் அவு சீக்வல் டு பவு அப்படின்ட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அந்த பான்ற நெடில் எழுத்துக்கு மேலே 2 ஸ்ட்ரோக் போட்டால் அது வந்து பவுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் சீக்வல் டு பம் அப்படின்ற உயிர்மை எழுத்து. அந்த பான்ற எழுத்து மேலே தலைமையில் ஒரு புள்ளி வச்சா அதை வந்து நம்ம பம்னு படிக்கிறோம். ஆண்ட எழுத்துக்கு மேலே தலைமையில் புள்ளி வச்சா அம்னு படிக்கிறோம் இல்லையா, ஸ்வரில், அதே போல். நெக்ஸ்ட்டு இப்பு ப்ளஸ் அஹ சீக்வல் டு பஹ அப்படின்ற உயிர்மை எழுத்து. இதை வந்து நம்ம இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். பிஹெச்ஏ பஹான்ற மாதிரி ஹெச்ஏ வந்தால் பஹன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். பான்ற எழுத்துக்கு சைடில் 2 புள்ளி வச்சா அது வந்து பஹ அப்படின்ற எழுத்து. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த உயிர்மை எழுத்து பாராகடின்ற பான்ற லெட்டரை பார்த்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியாக புரியும். இந்த லெசனில் மாணவர்கள் நல்லா பார்த்து ஒழுங்காக டெஸ்ட் எழுதி நிறைய தேர்வில் மதிப்பெண் பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.